ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு. ஸ்ரீ கோவிந்தருக்கு வணக்கம். ஓ ராமா, கௌசல்யாவின் சிறந்த மகனே, விடியல் நெருங்கி வருகிறது. இந்த அழகிய விடியலில் எழுந்திரு. ஓ புருஷோத்தமா, தயவு செய்து எங்கள் இதயங்களில் எழுந்திரு. கொடியில் கருடன் கொண்டவனே எழுந்திரு. கமலாவின் பிரியமானவனே தயவு செய்து எழுந்திரு. 3 உலகங்களிலும் உள்ள பக்தர்களின் இதயங்களை உமது பிரசன்னத்தின் மங்களகரமான பேரின்பத்தால் நிரப்புங்கள். இது திருமலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு நாள்தோறும் அதிகாலையில் பாடப்படும் சுப்ரபாதம். அதிகாலையில் பெருமாளை எழுப்பும் விதமாக மங்கள பொருட்களோடு வேதியர்கள் கூடி நிகழ்த்தும் சேவைக்கு சுப்ரபாத சேவை என்று பெயர். அப்போது பாடப்படும் ஸ்தோத்திரமாக இந்த பாடல் அமைகிறது. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் விடியற்காலை 3 மணி முதல் 3:30 மணி வரை சுப்ரபாத சேவை நடைபெறுகிறது. வாழ்வில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வார்கள். 108 வைணவ திருத்தலங்களுள் வடநாட்டு திருப்பதிகளுள் 75வது திருத்தலம் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் ஆகும். மூலவர் வெங்கடாஜலபதி, உற்சவர் மலையப்ப சுவாமி, தாயார் பத்மாவதி, தலவிருட்சம் புளிய மரம், தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி. திருப்பதி ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோயிலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் செய்து வருகிறது. திருவேங்கடமலையின் மீதுதான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறான். சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி ஆகிய 7 மலைகளுக்கும் அதிபதி என்பதால் பெருமாளுக்கு ஏழுமலையான் என்றொரு திருநாமம். தொண்டைமான் என்னும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் முதலாக திருமலையில் கோவில் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான் என கூறப்படுகிறது. அவனைத் தொடர்ந்து பல்லவர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இங்கே உள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழக கல்வெட்டுகளாகும். விஜயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார். இந்த கோவிலுடன் ஒட்டி நிறைய கோவில்களையும் கட்டியுள்ளார். திருப்பதி சென்றதும் முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசிக்க வேண்டும். பிறகு திருப்பதி பெருமாளின் அண்ணன் என சொல்லப்படும் கோவிந்தராஜ பெருமாளை வழிபட்டு திருமலை பெருமாளின் அருளை பெறுவதற்கு அருள் செய்யும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். திருமலைக்கு சென்றதும் முதலில் புனித புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராட வேண்டும். இதில் குளிப்பது கங்கையில் புனித நீராடியதற்கு நிகரானது ஆகும். அதற்கு பிறகு புஷ்கரணி குளத்திற்கு அருகில் உள்ள வராக சுவாமி கோவிலில் வழிபட்டு அவரிடம் முதலில் அனுமதி பெற வேண்டும். திருமலையை பொறுத்தவரை சீனிவாச பெருமாள் இங்கு கோவில் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்ததே வராக சுவாமிதான் என தலபுராணம் சொல்கிறது. நாம் செல்ல வேண்டிய தரிசனத்திற்கான நுழைவு வாயில் வழியாக சுற்றி கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் கால்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் கால்களை சுத்தம் செய்துவிட்டு நுழைவு வாயிலுக்கு வலதுபுறத்தின் மேல் கடப்பாறை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். அதனை தரிசிக்க வேண்டும். கடப்பாறையை பயன்படுத்தி அனந்தாழ்வார் பெருமாளை தாக்கினார். இதன் காரணமாகவே பெருமாளுக்கு தாடையில் கொட்டிய இரத்தத்தை
நிறுத்துவதற்கு பச்சை கற்பூரம் வைக்கும் வழக்கம் இங்கு உள்ளது. கோவிலுக்குள் நுழைந்ததும் பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வணங்கி உள்ளே செல்லும் நுழைவு பகுதியின் மேற்புறத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி என 2 கலசங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். இதை தரிசிப்பதால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. உள்ளே சென்றதும் தங்கத் தகடுகளால் கதவில் ரங்கநாதர் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இவரை வணங்கி நமது வேண்டுதல்களை இவரிடம் சொல்ல வேண்டும். ஆனந்த நிலையத்திற்குள் சென்றதும் முதலில் கருடாழ்வாரை வணங்க வேண்டும். பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் நமது வேண்டுதல்களை பெருமாளிடம் சொல்வார் என்பது நம்பிக்கை. கருடாழ்வாரை வணங்கிய பிறகு அதன் மேற்கூரையில் 12 ராசிகளின் சின்னங்கள் தங்கத் தகடுகளால் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வணங்கிய பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். வெளியே வந்ததும் பரமபத வாசல் முன்பும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். பரமபத வாசலுக்கு எதிரே குபேர குளம் உள்ளது. அதை வணங்கி அங்கு கொடுக்கும் தீர்த்தத்தை வாங்கி பருக வேண்டும். பிரகாரத்தை சுற்றி வரும்போது விமானத்தின் மேல் பகுதியில் வெங்கடேச பெருமாள் உருவம் இருக்கும். வெள்ளி கவசம் போடப்பட்டிருக்கும் அவரை வணங்கிய பிறகு பிரகாரத்தை வலம் வர வேண்டும். உண்டியல் இருக்கும் பகுதிக்கு வெளியே இருக்கும் தங்கத்தாலான மகாலட்சுமி சிலையை வணங்க வேண்டும். உண்டியலுக்கு கீழே குபேர சக்கரம் உள்ளதால் தான் திருப்பதி உண்டியலில் கோடி கோடியாக பணம் கொட்டுகிறது. இதை வலம் வந்து வணங்க வேண்டும். ராமானுஜரையும் யோக நரசிம்மரையும் வணங்கி வெளியே வந்ததும் மீண்டும் வாசலில் இருக்கும் ரங்கநாதரை வணங்கி வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி சீக்கிரம் திருப்பதி பெருமாளை தரிசிக்க வரவேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வெளியே வரவேண்டும். பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு மடப்பள்ளியை தொட்டு வணங்கிவிட்டு வரவேண்டும். சுவாமிக்கு படைக்கும் நெய்வேத்தியம் தயாரிக்கும் இடம் மடப்பள்ளி. அதனால் மடப்பள்ளியை தரிசித்து வணங்கிவிட்டு வந்தால் நம்முடைய வீட்டில் அன்ன பஞ்சம் என்பது எப்போதும் ஏற்படாது. மீண்டும் கொடிமரத்தை பார்த்து வணங்கிவிட்டு வெளியே வரவேண்டும். கோவிலுக்கு அருகிலேயே இருக்கும் அன்ன சத்திரத்தில் ஒருவேளையாவது அன்ன பிரசாதத்தை வாங்கி உண்ண வேண்டும். அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு பெருமாளே உணவு பரிமாறுவதாகவும் பக்தர்களுடன் அமர்ந்து பெருமாளும் தினசரி உணவு சாப்பிடுவதாகவும் ஐதீகம். திருமலையிலிருந்து புறப்படுவதற்கு முன் கோவில் கோபுரத்தை பார்த்து வணங்கி பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினர். யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார். பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர். மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு வைகுண்டம் சென்றார். திருமால் பிருகு முனிவரை கண்டுகொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார். பிருகு முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த காலை சட்டென பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்திவிட்டார். அந்த இடத்தில் முனிவரின் கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். பாதத்தில் இருந்த கண்தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது. தனது தவற்றை உணர்ந்த முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்தவர் இவரே என முடிவு செய்தார். பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தனர். மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார். லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தாள். திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்தார்.
மேய்ச்சலுக்கு சென்ற பசு ஒன்று திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது. பசுவினை மேய்த்தவன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டான். கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான். கோடரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு இரத்தம் சிந்தியது. தன் காயம் தீர மூலிகை தேடிச் சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றினை கண்டார். அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்த வகுளாதேவி முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள். தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினாள். திருமாலும் அன்புடன் வகுளாதேவியை அம்மா என்று அழைத்தார். வகுளாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என்று பெயரிட்டாள். தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளையும் தந்தாள். அவர்களின் ஆசிரமம் அருகே இருக்கும் சந்திரகிரி நாட்டினை ஆகாசராஜன் என்பவர் ஆண்டு வந்தார். அவருடைய மகளான பத்மாவதிக்கு சீனிவாசனை மணம் செய்விக்க வகுளாதேவி சென்றார். இருவருடைய திருமணமும் மிக சிறப்பாக நடந்தேற சீனிவாசன் குபேரனிடம் கடன் வாங்கினார். அந்த கடனை இன்னும் விஷ்ணு திருப்பி செலுத்துகிறார் என்பது ஐதீகம். சீனிவாச பெருமாளுக்கு பத்மாவதி தாயாருடன் திருமணம் முடிந்ததும் திருமலைக்கு புறப்பட தயாரானார். ஆனால் திருமணமான தம்பதிகள் 6 மாதத்திற்கு மலையேறக்கூடாது என்று அகத்திய மாமுனிவர் கூறிவிட்டார். அகத்திய மகரிஷி கூறியபடி பெருமாள் திருமலைக்கு செல்லாமல் வழியிலேயே தங்கிவிட்டார். அப்படி பெருமாள் தங்கிய தலம்தான் சீனிவாச மங்காபுரம் என்பது ஐதீகம். சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளினார். பத்மாவதி தாயார் அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாள். சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் நிலவுகிறது. ஸ்ரீமன் நாராயணனுக்கு அச்சுத என்ற பெயர் உண்டு. இந்த வடமொழி சொல்லுக்கு நழுவ விடாதவன் என்று பொருள். அதாவது சரணம் என்று தன்னை சரணடையும் அடியவர்களை கைவிடாமல் காப்பாற்றுபவன் என்பது பொருள். தன்னை சரணடைபவர்களை காத்து அருள் செய்வதால் திருமாலை அச்சுதா என்று அழைக்கிறோம். இது விஷ்ணு சகஸ்ர நாமங்களில் திருமாலை போற்றும் நாமங்களில் ஒன்றாகும். இந்த திருநாமத்தின் பொருளை உணர்த்துவதாக அமைந்ததே திருமலை திருப்பதி ஏழுமலையான் உருவம். திருமலையில் அருள் புரியும் வெங்கடேஸ்வர சுவாமி தனது வலது திருக்கரத்தை தன் திருவடிகளை நோக்கி காட்டி சரணாகதி தத்துவத்தை உணர்த்துகிறார். இடது திருக்கரத்தை தொடையில் வைத்து நீ என்னை சரணடைந்தால் பிறவி பெருங்கடல் என்னும் கஷ்டத்தை கூட தொடையளவாக வற்ற செய்து விடுவேன், உன்னை கைவிடாமல் உறுதியாக பற்றி காப்பேன் என்று உறுதியளிக்கிறார். திருமாலின் வலது திருக்கரம் அபயஹஸ்தம் என்றும் சொல்வார்கள். தன்னை சரணடையும் பக்தர்களை அபயமளித்தும் காப்பவர் என்று பொருள். பக்தர்களுக்கு வரும் ஆபத்துகளை சங்கையும் சக்கரத்தையும் கொண்டு காத்து அபயம் அளிப்பவராக திருமலை திருப்பதி ஏழுமலையான் அருள் செய்வதாக சொல்லப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகின்றன. திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும். மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாது. வெளியிலிருந்து அந்த ஊருக்கு யாரும் போகவும் முடியாது, அனுமதியும் இல்லை. பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல, அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்குமாம். ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி வேண்டிக் கொண்டாள். அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாள் பெருமாள். அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களும் தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றும்
வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தையும் பின்பற்றுகின்றனர். பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனியும் எரியும் என்றே சொல்கிறார்கள். திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளிலும் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லையாம். திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகளை கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுகிறார்கள். இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காண முடிகிறது. ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறது. ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் இது உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்போதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும். இருந்தாலும் ஏழுமலையானின் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்குமாம். ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகும் ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படுமாம். இவைகள் புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமாம். வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படுமாம். பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சீனாவிலிருந்து புனுகு, பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள் வரவழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கு அதிகாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஐரோப்பாவிலிருந்து ரோஜா மலர்கள் திருப்பதிக்கு விமானத்தில் வருகிறது. ஏழுமலையானின் சாலக்கிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டது. இதை 3 அர்ச்சகர்கள் சேர்ந்து சாத்துவார்கள். சூரிய கடாரி 5 கிலோ எடை. பாத கவசம் 365 கிலோ எடை. ஏழுமலையானின் ஆபரணங்களில் ஒரு சில ஆபரணங்களில் பச்சை மரகதக்கல் உள்ளது. தினமும் மூலவருக்கு 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுகிறது. ஏழுமலையானின் தங்க பீதாம்பரம் மட்டுமே 40 கிலோ எடை கொண்டது. அவருடைய உடை 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட பட்டு பீதாம்பரம் ஆகும். ஏழுமலையான் கோவில் மடப்பள்ளி மிகவும் பெரியது. பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்ரான்னம், லட்டு, பாயசம் என வகை வகையாக உணவு சமைத்தாலும் ஏழுமலையான் விரும்பி சாப்பிடுவது தயிர் சாதம்தான். தினமும் ஒரு புதிய மண் சட்டியில் தயிர் சாதம் வழங்குகிறார்கள். தயிர் சாதத்தை தவிர வேறு எந்த உணவும் குலசேகரப்படியை தாண்டி கொண்டு செல்லப்படாது. திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றதாகும். இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர வேறு ஒருவரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்றதாகும். இந்த லட்டுகள் சர்க்கரை, கடலைப்பருப்பு, நெய், முந்திரிப்பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி, ராம நவமி, ஜென்மாஷ்டமி போன்ற வைணவ பண்டிகைகள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ரத சப்தமி என்ற திருவிழா மிகவும் விசேஷமானது. சூரிய ஜெயந்தி நாளான ரத சப்தமி நாளன்று அதிகாலை முதல் இரவு வரை ஒரே நாளில் 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதனை மினி பிரம்மோற்சவம் என்று அழைக்கிறார்கள். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது 9 நாட்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார். பிரம்மோற்சவத்தின் 8வது நாளன்று ரதோத்சவம் எனப்படும் மகா ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் எழுந்தருளி திருத்தேரில் வலம் வருகிறார். 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு பெருமாள் அருள்பாலித்து வருகிறார். ரத உற்சவத்தின் போது பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி சுவாமி புஷ்கரணியில் 5 நாட்கள் தெப்ப உற்சவ விழா நடைபெறுகிறது. பெருமாள் ஆனந்த விமானத்தின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள ராஜகோபுரம் நாற்கோண அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுரத்தை கடந்ததும் நாம் அடையும் மண்டபம் கிருஷ்ணதேவராயர் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து ரங்க மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தின் மேற்கு பகுதியில் திருமலைராயர் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தின் மத்தியில் உள்ள அறையில் ஊஞ்சல் ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது. இதில் மலையப்ப சுவாமி அமர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்த்துவார். அடுத்து உள்ளது கொடிமர மண்டபம். கொடிமர மண்டபம் கோபுர வாசல் வெள்ளி தகடுகளால் மூடப்பட்டுள்ளது. அடுத்து உள்ள மண்டபம் திருமாமணி மண்டபம். இங்கு 2 மணிகள் அமைந்துள்ளது. நைவேத்திய நேரத்தில் மணிகள் ஒலிக்கப்படுகின்றது. மண்டபத்தின் கிழக்கே கருடன் சன்னதியும் வடக்கே உண்டியல் மண்டபமும் அமைந்துள்ளது. திருமாமணி மண்டபத்தை அடுத்து பங்காரு வகிலி எனப்படும் தங்க நுழைவாயில் வழியாக பெருமாளை தரிசிக்க நாம் செல்கிறோம். இதன் வாசலில் ஜெயன் விஜயன் எனப்படும் துவார பாலகர்கள் உள்ளனர். இதனுள் நுழையும் போது எந்த நேரமும் சுப்ரபாதம் காதில் ஒலித்து கொண்டு இருக்கின்றது. இது ஒரு சதுர வடிவ அறையாகும். அதில் மேடை போடப்பட்டிருக்கின்றது. அந்த மேடையின் மீது ஏறி சென்று பெருமாளை தரிசிக்கலாம். மேடையில் ஏற ஒரு படியின் மீது காலை வைக்கிறோம். அந்த படிக்கு குலசேகர படி என்று பெயர். இந்த படியில் கால் வைத்ததும் குலசேகர ஆழ்வார் நம் நினைவுக்கு வருவார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்று பாடுகிறார். ஒன்றுடன் ஒன்று பிணைந்த காட்டுச் செடிகளைப் போல் இருக்கும் என் வலிய வினை கூட்டங்களை தீர்க்கும் திருமகள் மணாலா, நான் என்றோ செய்த சிறிய நல்வினையை நினைவில் நெடுங்காலம் கொண்டு என்னை காப்பவனே, நெடியவனே திருவேங்கடவா, உன் கோயிலின் வாசலில் அடியவர்களும் வானவர்களும் ரம்பையர்களும் வந்து உன்னை காணுமாறு ஒரு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று கூறியுள்ளார். திருமங்கையாழ்வாரும் பெரிய திருமொழியில் ஒரு பாசுரத்தில் திருவேங்கடவனை பற்றி பாடியுள்ளார். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய், நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே, திருவேங்கடம் மேய எந்தாய் இனி யான் உனை என்றும் விடேனே, ஒரு காலும் அணையாத சிறந்த தேஜசாய் இருப்பவனே, எங்களுடைய குறையை நிரப்பவல்ல பூரணமானவனே, நினைத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தருளும் வல்லவனே, திருமலையிலே எழுந்தருளியிருக்கும் எங்கள் பெருமானே, என் பக்கம் வந்தாய், என் நெஞ்சினுள் புகுந்தாய், உள்ளேயே பொருந்தி நின்றாய், இனிமேல் அடியேன் உன்னை ஒரு நாளும் விடமாட்டேன் என்கிறார்.
திருப்பதி ஏழுமலையானை வணங்கி நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக.